ஓம் நாராயணः பரோ வியக்தாத் அண்டமவ்யக்தசம்பவம் அண்டஸ்யாந்தஸ்த்விமே லோகாः சப்தத்வீபா ச மேதினி. ஸ்ரீமத் பகவத்கீதை 2வது அத்தியாயம் 40வது ஸ்லோகம். நேஹாபிக்ரமணாசோஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதே ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய த்ராயதே மகதோ பயாத். கர்மயோகம் என்பது ஞான யோகத்திற்கு சாதனமாக, ஞானத்தை பெறுவதற்கான தகுதியை பெறுவதற்கு சாதனமாக இருக்கின்றது. ஞானம்தான் முக்தியை தரும். சோக மோக்கத்திலிருந்து விடுவிக்கக்கூடியது ஆத்ம ஞானம்தான். அந்த ஆத்ம ஞானத்தை பெறுவதற்கு கர்மயோகம் உபாயமாக, ஆத்ம ஞானத்தை பெறுவதற்கான தகுதியை பெறுவதற்கு கர்மயோகம் உபாயமாக இருக்கின்றது. ஆகவே பகவான் ஞான யோகத்தை சொல்லிய பிறகு கர்மயோகத்தை சொல்லத் தொடங்கி இருக்கின்றார். முதல்ல கர்மயோகத்தினுடைய பெருமையை, உயர்வை சொல்லுகின்றார். கர்மத்திலிருந்து கர்மயோகமானது வேறுபட்டது. உண்மையிலேயே செயல் ஒன்றுதான். கர்மத்தில் என்ன செய்கின்றோமோ அதே தான் கர்ம யோகத்திலும் செய்யப்படுகின்றது. செயல்ல மாறுபாடு கிடையாது. அதே ஸ்வதர்ம அனுஷ்டானம் என்பதுதான். ஆனா செய்கின்ற பாவனையில் வேறுபாடு இருக்கின்றது. அதுவே யோகமாக ஆகின்றது. அதனால பந்தத்திலிருந்து விடுதலையானது ஏற்படுகின்றது. என்ன வேறுபாடு என்பதை சொல்லுகின்றார். கர்மத்தை நான் செய்கிறேன்கிற எண்ணத்தோடு, அகங்காரத்தோடு, எனக்கு இந்த செயலினுடைய பலன் வேண்டும் என்ற விருப்பத்தோடு செயலை செய்கின்ற பொழுது அந்த விளைவானது நாசத்தை அடையக்கூடியதாக இருக்கின்றது. கர்ம பலனானது அனித்தியமானதாக இருக்கின்றது, நிச்சயமற்றதாக இருக்கின்றது. ஆனால் கர்மயோகத்தில் ஒரே பலன், அது நிச்சயமான பலன். அதே போல கர்மத்தில் தோஷம், குறைகளோடு கூடியதாக அது இருக்கின்றது. பிரத்யவாயம் என்பது இருக்கின்றது. ஆனால் கர்ம யோகத்தில் அது இல்லை. தோஷம் என்பது பின்விளைவுகள், பக்க விளைவுகள் என்பது கர்ம யோகத்தில் இல்லை. மாறான விளைவு என்பது இல்லை. இன்னொரு பலன், சிறிதளவு செய்தாலும், அல்பமானதாக, அல்ப அளவு நம்மால் இவ்வளவுதான் முடியும் என்று செய்யப்பட்டாலும் அது அதற்கான பலனை என்பதை விட மேலான பலனை, கர்மம் அதற்கான எவ்வளவு செய்கிறோமோ அவ்வளவு பலன் தான் கொடுக்கும். ஆனால் கர்மயோகம் பெரிய பயத்திலிருந்து, மரணத்திலிருந்து விடுவிக்கக்கூடியதாக ஆகின்றது, இருக்கின்றது. அதற்கு அனித்தியமான பலன். கர்மத்துக்கு அனித்தியமான பலனானது இருக்கின்றது. கர்மயோகத்துக்கு நித்தியமான முக்தியை தரத்தக்க பயன் என்பது இருக்கின்றது. ஆகவே கர்மயோகம் செய்யத்தக்கது. கர்மம் பந்தத்தை உண்டு பண்ணத்தக்கது. கர்மயோகம் பந்தத்திலிருந்து விடுவிக்கத்தக்கது. ஆகவே ஒருவன் கர்மத்தை செய்வதிலிருந்து மாறி கர்மத்தை யோகமாக செய்ய தொடங்க வேண்டும் என்பதுதான் பகவானுடைய கருத்து. யார் முமுட்சுக்களாக இருக்கின்றார்களோ, மோட்ச மார்க்கத்தில் யார் பிரவர்த்திக்கின்றார்களோ, மோட்சத்தை அடைய வேண்டும் என்ற தீவிரமான விருப்பம் யாருக்கு இருக்கின்றதோ அவர்கள் கர்மத்தையே யோகமாக செய்ய தொடங்க வேண்டும். அதான் எங்க சொல்றார். இப்ப கர்மத்தை செய்பவர்கள் எப்படி செய்வார்கள் என்பதை அடுத்து வர்ணிக்க போறார். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை சொல்ல போறார்.
இந்த கர்ம யோகம் எப்படி இருக்கின்றது என்பதை 41வது பாடல்ல சொல்லுகின்றார். அதற்கான அவதாரிக்கை யா இயம் சாங்கியே புத்திஹி உக்தா யோகேச்ச வக்ஷ்யமான லக்ஷணா சா. இந்த சாங்கிய புத்தி என்பதும் யோக புத்தி என்பதும் சொல்லப்பட்டதோ அது இந்த லட்சணத்தை உடையது, இப்படிப்பட்ட தன்மையை இலக்கணத்தை உடையது. 41வது ஸ்லோகம். விவசாயாத்மிகா புத்திஹி ஏகேக குரு நந்தன பகுஷாகாஹ்யனந்தாஸ்ச புத்தயோ விவசாயினாம். விவசாயாத்மிகா புத்திஹி ஏகேக குரு நந்தன பகுஷாகாஹ்யனந்தாஸ்ச புத்தயோ விவசாயினாம். விவசாயாத்மிகா புத்திஹி ஏக இக குருநந்தன. ஏகஹ இக குருநந்தன பகுஷாகா ஹி அனந்தாக ச புத்தயஹ அவ்யவசாயினாம். கே குருநந்தன குரு வம்சத்தில் குரு பரம்பரையில் சிறந்தவனே. நந்தனன் அதுக்கு மகிழ்ச்சியை, பரம்பரைக்கு மகிழ்ச்சியை உண்டு பண்ணக்கூடியவன். அவனுடைய குரு பரம்பரையை சிறப்பானது, உயர்வானது. அதற்கு மேலும் இன்னும் அந்த குரு பரம்பரையில் இருக்கக்கூடிய பெரியோர்களுக்கு மகிழ்ச்சியை உண்டு பண்ணக்கூடியவன் குரு நந்தனன. குரு வம்சத்தில் பிறந்தவன், குரு வம்சத்துக்கு பெருமையை உண்டு பண்ணத்தக்கவன். இக விவசாயாத்மிகா புத்திஹி ஏகா ஹி. ஏகேஹ என்பது புத்திஹி புத்திரேகேஹ என்ற ஸ்லோகத்தில் இருக்கு. புத்திஹி ஏகா இக, புத்திஹி ஸ்திரீலிங்கம், அதனால ஏகா இக. இக என்பது போன ஸ்லோகத்திலே சொன்னார் மோக்ஷ மார்க்கே, இங்கே இந்த மோக்ஷ மார்க்கத்தில் அல்லது கர்மயோகத்தில். விவசாயாத்மிகா புத்திஹி ஏகா ஏக. விவசாயாத்மிகா புத்திஹினா நிச்சயமான புத்தி. விவசாயம் அப்படின்னா நிச்சயம், உறுதி அப்படின்னு அர்த்தம். விவசாயம் பண்றதுக்கு ரொம்ப உறுதி வேணும். அதனால அதுக்கே அந்த பேரா இருக்கு. விவசாயம்ங்கிற அந்த வார்த்தைக்கு உறுதி, நிச்சயம் என்று பேர். அதனால விவசாயத்தை தொடர்ந்து விடாமல் கடைபிடிக்கணும்னா, ஏன்னா அதுல நிறைய மற்ற தொழில் மாதிரி இல்லை, உத்தரவாதம் இல்லாத ஒன்று. விளைச்சல் போதுமான அளவு வர்றதும், ஒரு விளைச்சல் வந்தாலும் அது போதுமான விலை பெறுவதும் அது வேற. விளைச்சல் நல்லா இருக்கு, ஆனா விலை பெறலை, ரொம்ப அதிகமா விளைஞ்சிட்டா அதுவே ஒரு பிரச்சனை ஆயிடுது, விலை குறைவு வருது. இல்லை விளைச்சலை இல்லைனாலும் நஷ்டமானது வருகின்றது. மழை வரலாம், மழை அதிகமாக பெய்யறதுனால நஷ்டம் வரலாம், மழை இல்லாமல் போறதுனால நஷ்டம் வரலாம், அல்லது வேற பூச்சிகளால நஷ்டம் வரலாம். பல காரணங்கள் அங்க இருக்கு. அதனால விவசாயம் பண்றதுக்கு மிக திருடம், உறுதி வேணும். எவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் தொடர்ந்து அதை கடைபிடிக்கிறது, நம்பிக்கையோட ஸ்ரத்தையோட கடைபிடிக்கிறதுங்கிறதுக்கு ரொம்ப உறுதி வேணும். அதனாலதான் விவசாயத்துக்கே விவசாயம்னு பேரு. அது முடியாமத்தான் பலர் விவசாயத்தை விட்டுட்டு மற்ற தொழில்கள், விவசாய நிலங்கள் எல்லாம் கூட விற்கப்பட்டு பல வேற தொழில்களுக்கு மாறி போய்கிறார்கள். விவசாயியோட பையன் விவசாயாவே வர்றது குறைந்து போய் கொண்டிருக்கு. பரம்பரையா விவசாயம் வர்றதுங்கிறது நிலங்கள் இருந்தாலும் அதை விவசாயம் பண்ணாம விட்டுட்டு வேற தொழிலுக்கு போகிறார்கள், அல்லது அதையே விற்று விடுகிறார்கள். அதெல்லாம் தொழிற்சாலைகளா ஆயிக்கொண்டிருக்கு. அப்புறம் எதிர்காலத்துல சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போறான்னு தெரியல கேட்டான். அதனால அது மாறிக்கொண்டே, மக்கள் தொகை பெருகி கொண்டே போகுது, ஆனா விவசாய பரப்புகள் குறைந்து கொண்டே போகின்றன. எதிர் விகிதத்துல இருக்கு. அது தேசத்துக்கு நல்லது இல்லை. இருக்கட்டும், அது இங்க இல்லை. இங்க விவசாயம்னாக்கா அதிக உறுதி தேவைப்படுவதாக இருக்கின்றது. அதனால விவசாயம் இங்க விவசாயாத்மிகாங்கிறது
அந்த உறுதி என்பதை குறிப்பது. அந்த சப்தத்துக்கு அந்த அர்த்தத்துக்காக சொன்னேன். அதனால் அந்த விவசாயத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. விவசாயத்துக்கு விவசாயம் பேர் வந்ததுக்கு காரணம் உறுதி என்பது. அதனால விவசாயம் என்பதற்கு உறுதியின் அர்த்தம், நிச்சயம் என்று பெயர். நிச்சயமான புத்தி, உறுதியான புத்தி ஒன்றுதான். அதனால ஒரே முடிவு. முன்னாடி அனைகாந்திகம்னு சொன்னாரே, இது ஏகாந்தம், ஒரே முடிவை கொண்டது. இது கர்மயோகம், ஒரே முடிவை கொண்டது. இங்க ஒரே நோக்கம் தான், ஒரே லட்சியம் தான். கர்மயோகத்தை செய்பவனுக்கு ஒரே லட்சியம் தான், ஈஸ்வர பிரசாதத்தை பெறுதல் என்பதுதான், அல்லது சித்த சுத்தியை பெறுவது என்பதுதான், ஈஸ்வர அனுகிரகத்தை பெறுதல் என்பதுதான், அல்லது பந்தத்திலிருந்து விடுதலை அடைதல் என்பதுதான் ஒரே லட்சியம். அதனால மோட்ச மார்க்கம், வீடு பேறு என்பதுதான் ஒரே லட்சியம் இந்த கர்ம யோகத்தில் இருப்பவனுக்கு. அதனால கர்மயோக புத்தி அல்லது கர்மயோகம் ஞான யோகம், இந்த மோட்ச மார்க்கத்தில் இருப்பவர்களுக்கு ஒரே நிச்சயம், ஒரே ஒரு இலக்கு தான். மாறா உலக வாழ்க்கையில இருக்கக்கூடியவர்களுக்கு பல இலக்குகள் இருக்கின்றன. அது அடுத்த வரியில சொல்றார். அவ்யவசாயினாம், நிச்சயம் இல்லாத புத்தி உடையவர்களுக்கு, பகுஷாக்கா அனந்தாஷ்ட, பல பிரிவுள்ளவைகளாகவும் அநேகமாகவும் இருக்கின்றன, முடிவில்லாததாகவும் அது பல உட்பிரிவுகளை கொண்டதாகவும் இருக்கின்றது. அவர்களுடைய புத்தியானது பலவிதமான தேவை, உலகத்துல என்ன தேவைன்னா பெரிய லிஸ்ட் இருக்கு. என்ன தேவைங்கிறது மளிகை கடை லிஸ்ட் மாதிரி, மளிகை ஜாமான லிஸ்ட் மாதிரி ஒரு பெரிய லிஸ்டானது இருக்கின்றது. அது முடிவில்லாம இருக்கு. அதனால முதல்ல ஒரு தற்காலிகமா இப்ப இருக்க நிலையிலிருந்து கொஞ்சம் அடுத்தபடியா வேணும்னு ஆசைப்படுவோம். அடுத்தபடிக்கு போன உடனே போதுமானா அதற்கு அடுத்தபடி இன்னுமே இல்லைன்னா சைக்கிள் இருந்தா நல்லா இருக்கும்னா, சைக்கிள் வந்ததுக்கு அப்புறம் ஒரு டிவிஎஸ் 50 இருந்தா நல்லா இருக்கும்னா, அதுக்கப்புறம் ஒரு பைக் இருந்தா நல்லா இருக்கும், அதுக்கு மேல புல்லட்டா இருந்தா நல்லா இருக்கும்னா, அதுக்கு மேல என்ன காரா இருந்தா நல்லா இருக்கும், அப்புறம் அதுக்கு மேல அதுல எஸ்யூவி காரா இருந்தா நல்லா இருக்கும்னா, முடிவில்லாம அது போயிட்டே இருக்கு. இன்னும் ரொம்ப மேல போனா சொந்தமா ஒரு ஃபிளைட் இருந்தா நல்லா இருக்கும்னா, அப்படி அதெல்லாம் கூட வாங்கி வைத்திருக்கிறார்கள் பெரும் செல்வந்தர்கள். அப்ப அதெல்லாமே கூட தேவை, முடிவில்லை. அதனால அனந்தாஷ்டானா, அது முடிவில்லாம போய்கொண்டே இருக்கிறது கர்மம். உலக விஷயங்களை மையமாக கொண்ட வாழ்க்கை, பொருள் இன்பம் என்பதை மையமாக கொண்ட வாழ்க்கை, அது அவ்யவசாயி அப்படின்னு சொல்றார். நிச்சயம் இல்லாத, எனக்கு தமக்கு எது வேணும், எது நமக்கு நிலையான இன்பத்தை தருங்கிறத பற்றிய தெளிவில்லாத அறிவுடையவர்கள் பல விஷயங்களை பின்பற்றுகிறார்கள், பல லட்சியங்களை கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய அறிவானது பல கிளைகளை உடையதாக இருக்கின்றது. ஆனா இந்த மோட்ச மார்க்கத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரே குறிக்கோள் தான், ஒரே நோக்கம்தான். என்னது? மோட்சம் என்பதுதான். மோட்சம்ங்கிற ஒரே நோக்கம் அல்லது இறைவன், ஈஸ்வர பிரசாதம், இறைவனை அடைதல் என்பது ஒரே ஒரு குறிக்கோள் தான். ஆனா உலக வாழ்க்கையில இருக்கக்கூடியவர்களுக்கு, கர்மிகளுக்கு எண்ணற்ற குறிக்கோள்கள், ஏன்னா எண்ணற்ற லோகங்கள், மேல் உலகங்கள், எண்ணற்ற உலகங்கள் இருக்கு. அதுல அனுபவிக்கிறதுக்கும் எண்ணற்ற போக விஷயங்கள் இருக்கு. இப்ப எல்லாவற்றையும் பார்க்கணும், எல்லாவற்றையும் அனுபவிக்கணுங்கிற எண்ணமானது இருக்கின்றது. அதனால அதை தேடுகின்ற புத்தி பலவாக இருக்கு. எல்லாத்துக்கும் என்னென்ன சாதனமோ ஒரே சமயத்துல எல்லா சாதனங்களையும் பின்பற்றுகிறோம். பல பிரிவுகள்னால புத்தியே பலவாக சிதறுண்டு இருக்கின்றது. அதான் லட்சணம். அதனால சாங்கியம், யோகம், இதனுடைய லட்சணம் என்னன்னா ஒரே நிச்சயமான, ஒரே தெளிந்த அறிவு. இதுதான் எனக்கு தேவை, இதுதான் எனக்கு நிறைவை தரும் என்பதுல தெளிவு. தெளிவில்லாததுனால்தான் பலவிதமான தேவைகள் இருக்கு. நமக்கு உண்மையிலேயே என்ன தேவைங்கிறதுல தெளிவு இருந்தா அந்த குறிக்கோள் ஒன்றுதான் இருக்க முடியும். உண்மையிலேயே நமக்கு என்ன தேவை? நிரதிசய ஆனந்தம் தான், ஒப்புயர்வற்ற ஆனந்தம் என்பதுதான் எல்லா உயிர்களும் விரும்புவது. அதனால ஒரே தேவை, ஒரே ஒரு லட்சியம்தான். அந்த ஒரு லட்சியம்தான் உண்மையான லட்சியம், அதுதான் நம்மளுடைய உண்மையான தேவை, உண்மையான தேடுதல் என்று புரியாதவர்கள் அநேக லட்சியங்களை, அதற்கு கீழே ஆனந்தம் வேணுங்கிறது அவர்களுக்கு இருக்கு. அந்த ஆனந்தம் எப்படி கிடைக்கும்னா அது பணத்தினால கிடைக்கும், பதவியினால கிடைக்கும், பொருட்களால கிடைக்கும், உறவுகளால கிடைக்கும், இல்ல வேற வேற லோகங்களுக்கு போறதுனால கிடைக்கும் என்று எண்ணற்ற விஷயங்களை சார்ந்து சுகத்தை வைத்திருக்கிறார்கள். அதனால விஷயங்கள் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனா நிரதிசய ஆனந்தம் என்பதுதான் லட்சியம்ங்கிற பொழுது, நிரதிசய ஆனந்தத்துக்குரிய விஷயம் ஒன்றே ஒன்றுதான்,
அது இறைவன். அதனால் எனக்கு ஆனந்தம் தேவை அப்படிங்கிறது எல்லோருக்கும் இருக்கு. ஆனால் அந்த ஆனந்தம் ஒப்புயர்வற்றதா இருக்கணுங்கிறதுல அது இல்லை. ஏதோ கிடைச்ச வரைக்கும் லாபம்னா, கிடைச்ச வரைக்கும் இன்னைக்கு என்ன கிடைக்குதோ அதை அனுபவிக்கலாம் அப்படிங்கிறது தான் அப்படி அதைத்தான் பார்க்கிறார்கள். அல்ல அனித்திய சுகம் நம்ம சுகத்தை விரும்புகிறோம். ஆனா அந்த சுகம் அனித்தியமானதாக இருக்கிறதுங்கிறத புரியாம, அல்லது அனித்தியமா இருந்தாலும் பரவாயில்ல, அது எனக்கு வேண்டும், அல்ப சுகமா இருந்தாலும் பரவாயில்ல, அது போதுங்கிற எண்ணமானது இருக்கின்றது. அதனால மாறி மாறி அல்ப சுகத்தையே தேடிக்கொண்டிருக்கிறோம். அது சுகம் மட்டும் வருதானா, சுகத்தோட சேர்ந்து துக்கமும் வருகின்றது. அப்படி சுக துக்கம் மாறி மாறி வர்றது தான் சம்சாரமாக இருக்கின்றது. சரி, அது மாறி மாறி வருதே, விட்டுட்டு வந்துருன்னா, வாழ்க்கைன்னா அப்படித்தான் இருக்கும், அதுக்காக விட்டுட்டு போயிட முடியுமான்னா. அதனால இந்த துக்கங்களுக்கு நடுவில் ஒரு சுகம் கிடைக்குதே, அதை எப்படி விட முடியுங்கிற எண்ணம் இருக்கு. ஆனா இது துக்கங்களுக்கு நடுவுல இருக்கக்கூடிய சுகம் அது உண்மையான சுகம் அல்ல. அது மட்டுமல்ல, அதுல துக்கம் கலந்து இருக்கின்றது. அது நம்மை அடிமைப்படுத்துகின்றது. நான் விரும்புறது அது இல்லை, நிரதிசய சுகம், துக்க கலப்பில்லாத பூர்ணமான சுகம்தான் எனக்கு வேண்டும். அது இந்த உலக விஷயங்கள்ல இருந்து எனக்கு கிடைக்காது என்பது புரிகின்றது. அப்படி புரிந்து கொண்டவர்கள் அதிலிருந்து வெளியேற விரும்புகிறார்கள். அந்த நிறைவான சுகத்தை எது தருமோ அதை அடைய விரும்புகிறார்கள். அப்பதான் சாஸ்திரமும் குருவும் வழிகாட்டுகின்றனர். இறைவன் தான் பூர்ணமானவர், அவர்தான் கால தேச வரையறை இல்லாதவர். அதனால அவரை அடைகிறதுனால ஒருவன் நிரதிசய ஆனந்தத்தை அடைய முடியும் என்று சொல்லி அந்த இறைவன் எங்க இருக்கிறார்னு தேட சொல்லுகின்றது. அங்கதான் முமுட்சுத்துவம் அப்புறம் ஜிக்ஞாசுத்துவம்ங்கிறது வருகின்றது. இறைவனை தேடி போற பொழுது, இறைவனை பற்றி சொல்லுகின்ற சாஸ்திரங்களை படிக்கிற போது இறைவன் ஆத்மாவாக இருக்கிறார் என்று, ஆகவே இறைவனை அடைதல் என்பது ஆத்மாவை அடைதல், ஆத்மாவை அடைதல் என்பது ஆத்ம ஞானத்தை அடைதல் என்று சாஸ்திரம் படிப்படியாக தெளிவுபடுத்துகின்றது. ஏன்னா ஆத்மா ஏற்கனவே சித்த வஸ்துவா இருக்கு. ஆத்மாதான் இறைவன்னாக்கா இறைவனும் சித்த வஸ்துவா இருக்கின்றார். ஆனா அது தெரியவில்லை. அதுதான் நம்முடைய பிரச்சனை. அதனால எதை நாம தேடிக்கொண்டிருக்கிறோமோ, அநேக ஜென்மமா பல சரீரங்களை எடுத்துக்கொண்டு புலன்கள் வாயிலா எந்த ஒரு நிரதிசய ஆனந்தத்தை உலகத்துல புறத்துல தேடிக்கொண்டிருக்கின்றோமோ, அந்த ஆனந்தம் அது நம்முடைய சொரூபமாகவே இருக்கின்றது. அதனால உள்ள வச்சுட்டு நம்ம எல்லாம் வெளியே தேடிக்கொண்டு இருக்கிறோம். வெளியே தேடுற வரைக்கும் அது கிடைக்காது. அதான் சாஸ்திரம் சொல்லி திருப்பி விடுகின்றது, நம்மளை அகமுகமாக திருப்புகின்றது. கர்ம யோகம் ஞான யோகம் என்று வழிகாட்டுகின்றது. அதனால் இந்த மோட்ச மார்க்கத்திற்கு வரக்கூடியவர்களுக்கு ஒரே ஒரு இலக்கு தான், என்னது? நிரதிசய ஆனந்தம், மோட்சம் என்பதை அடைய வேண்டும் என்று. அதனால அதற்கான சாதனை என்னவோ அதை அவர்கள் செய்கின்றார்கள். அதை அறியாதவர்கள் உலக விஷயங்கள் பின்னாடி போய்கொண்டிருக்கிறார்கள். உலக விஷயம் அநேகமா இருக்கிறதுனால அதை அடைவதற்கான சாதனைகளும் அநேகமாக இருக்கின்றன. அதை பற்றிய அறிவியலும் அநேகமாக இருக்கின்றது. ஆகவே அநேக விதமான நிச்சயம் இல்லாத, உறுதி இல்லாத புத்தி உடையவர்களாக இருக்கிறார்கள். பாஷ்யம். விவசாயாத்மிகா நிச்சய ஸ்வபாவா ஏகா ஏவ புத்திஹி இதர விபரீத புத்தி சாக்கா பேதஸ்ய பாதிகா சம்யக் பிரமாண ஜனிதத்வாத் இக ஸ்ரேயோ மார்க்கே ஹே குரு நந்தன. விவசாயாத்மிகா என்றால் நிச்சய ஸ்வபாவா. ஆத்மிகாங்கிறதுக்கு இங்க சுபாவம்னா நிச்சய தன்மையுடையது, நிச்சயத்தை இயல்பாக கொண்டது. விவசாயம்ங்கிறதுக்கு நிச்சயம் அர்த்தம். நிச்சய ஸ்வபாவா எனது புத்திஹி ஏகா ஏவ புத்திஹி, ஒன்றே ஆன அறிவு. நிச்சயமான புத்திங்கிறது ஒன்றுதான். ஏன்னா இங்க நிச்சயமான வஸ்து ஒன்றுதான், நிச்சயமா நிலையா இருக்கக்கூடிய நிரந்தரமா இருக்கக்கூடிய வஸ்து ஒன்றுதான் என்பதனால அதை அடைவதற்கான சாதனமும் ஒன்றுதான்.
அதனால ஒரே குறிக்கோள், ஒரே சாதனம். அதை அறிந்தவர்கள் அந்த ஒரே மனதோடு இருக்கிறார்கள், ஒருமுகப்பட்ட மனதோடு ஒரே முயற்சியை உடையவர்களாக இருக்கிறார்கள். அதான் புத்தி. அதனால புத்திங்கிறது நம்ம முயற்சிக்கு காரணமா இருக்கிறது. புத்தி ஒன்றா இருந்தா முயற்சி ஒன்றாக இருக்கும், புத்தி பலவா இருந்தா முயற்சிகளும் பலவாக இருக்கும். நம்ம விஷயம் ஒன்று என்பதனால அந்த விஷயத்தை பற்றிய புத்தியும் ஒன்று, அதை அடைவதற்கான சாதனைகள் முயற்சியும் ஒன்றாகவே இருக்கின்றது. ஒரே இலக்கு, ஒரே வழிமுறை. அந்த புத்தி எப்படிப்பட்டதுன்னா, இதர விபரீத புத்தி சாக்கா பேதஸ்ய பாதிகா, மற்ற விபரீதமான புத்தி பேதங்களை, அறிவு பிரிவுகளை நீக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிச்சயமான புத்தி அது மற்ற நிச்சயம் இல்லாத, மற்ற முரண்பட்ட பலவிதமான அறிவு பிரிவுகளை எல்லாம் நீக்குவதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட புத்தி. அப்புறம் அது எப்படி வரும்னா, அந்த புத்தி சம்யக் பிரமாண ஜனிதத்வாத், பிரமாணத்திலிருந்து தோன்றக்கூடியது. நன்றாக பிரமாணத்தை ஆராய்ச்சி பண்ணி இதுதான் என்று நிச்சயமாக தெளிவாக நன்றாக தோன்றக்கூடியது. அப்படி தோன்றி இருக்கின்ற காரணத்தினால் இக ஸ்ரேயோ மார்க்கே ஏ குரு நந்தன. இகனாக்கா ஸ்ரேயோ மார்க்கே, போன பாட்டுல மோட்ச மார்க்கேன்னு சொன்னார், அது இன்னொரு வார்த்தையில ஸ்ரேயோ மார்க்கேன்னு சொல்லுகின்றார். ஸ்ரேயஸ்ங்கிறது மோட்சம், மோட்ச மார்க்கத்தில் ஒன்றுதான். மோட்ச மார்க்கத்தில் உறுதியான அறிவு என்பது ஒன்றுதான். அதனால சாங்கிய யோகிகளுக்கு இருக்கக்கூடிய அறிவு ஒன்றுதான், ஒரே அறிவு. அந்த அறிவு எப்படிப்பட்டது? மற்ற எல்லா பேத உணர்வுகளையும் எல்லா அறிவியலையும் நீக்கக்கூடியது. ஏன்னா அதெல்லாம் மித்தியான விஷயங்கள், மித்தியாங்கிறதுனால அந்த விஷயங்களை குறித்த அறிவும் மித்தியாக இருக்கின்றது. அதனால் இந்த சயின்ஸ், உலகியல் அறிவுங்கிறது எப்போதும் மாறிக்கிட்டே இருக்கே. ஒரே சிலபஸ் இருக்கான்னா அது சிலபஸை அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், மாற்றிக்கிட்டே இருக்கிறான். அது ஏன்னா விஷயம் மாறிக்கொண்டே இருக்கு, விஷயத்தை குறித்த ஆராய்ச்சி மாறிக்கொண்டே இருக்கின்றது. விஷயம் மாயையினால் பண்ணப்பட்டது, மித்யாவானது, நிச்சயத்தன்மை இல்லாதது. அதனால விஷயத்தை குறித்த அறிவும் நிச்சயம் இல்லாததாகத்தான் இருக்கும். அதனால அது மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. அப்ப இது நிச்சயம் இல்லாதது என்பது என்று புரிந்து கொண்டு நிச்சயமானது எது என்று தேடுதல், அதான் முமுட்சுவோட வேலை. முமுட்சு அப்படி தேடி சாஸ்திரங்களை படித்து கேட்கின்ற பொழுது பிரமாணம், அதனால பிரமாண ஜனிதத்துவாத்ங்கிறார், பிரமாணத்தினால தோன்றுவது. சாஸ்திர குரு வாயிலாக எது நிச்சயமானது என்றால் இறைவன் ஒருவன் நிச்சயமானவன். அந்த இறைவனை அடைதல் என்பதுதான் நமக்கு நிரதிசய, நம்மளுடைய உள்ளார்ந்த விருப்பமான நிரதிசய ஆனந்தத்தை தரத்தக்கது என்று சாஸ்திரம் தெளிவான வழிகாட்டுதலை செய்கின்றது. அந்த அறிவை பெற்றவுடன் அந்த முமுட்சுவானவன் எல்லா உலக விஷயங்களையும் விட்டு விடுகிறான், தியாகம் செய்து விடுகிறான். அதனால பாதிகாங்கிறார், இதர விபரீத புத்தி சாக்காபேதஸ்ய பாதிகான, எல்லா புத்தி சாக்கங்களையும், எல்லா புத்தி பிரிவுகளையும், எல்லா லௌகிக்க விஷய ஞானங்களையும் நீக்கக்கூடியதாக, அவைகள் எல்லாம் மித்தையானது, மித்தையான விஷயங்களை பற்றியது. அதனால நமக்கு நிலையான ஆனந்தமானது கிடைக்காது என்று என்று அந்த அவற்றை நீக்கக்கூடியது இந்த நிச்சயமான அறிவு. அதுக்கப்புறம் அதோட அர்த்தத்தை பார்த்தாக்கா அப்படி சுத்தி சொல்ற மாதிரி இருக்கும். நேரடியா அர்த்தம் பார்த்தோம்னாக்கா, ஹே குரு நந்தன, இந்த ஸ்ரேயோ மார்க்கமான விவசாயாத்மிகா என்றால் நிச்சயமான சுபாவமுடைய புத்தி அது ஒன்றே. எது ஒன்று? மோட்ச மார்க்கத்துக்கான புத்தி. இந்த புத்தியானது பிரமாணத்தினால் உண்டானதால் மற்ற விபரீத புத்தியினால் உள்ள சாக்காபேதங்களான, சாக்காபேதங்களைனா பல கிளைகளாக பிரிந்து நிற்கும் சம்சாரத்தில் உள்ள பேதங்களை பாதிக்கிறது, நீக்குகிறது. இதை பிடித்து கொண்டால் இறைவன் தான் ஒரே கதி என்று பிடித்து கொண்டால் மற்ற எல்லா உலக விஷயங்கள் எல்லாவற்றையும் விட்டு விடுவான். அதான் சங்க தியாகம்னு சொல்றோம். அதான் சங்க தியாகம் என்னது? இதை பற்று கொண்டா மற்ற எல்லா பற்றுக்களையும் விடுதல். இந்த பற்றானது, இறை பற்றானது மற்ற எல்லா பற்றுக்களையும் நீக்கும்.
நிலையல்ல நிலைய நில நிலைய நிலையற்ற நிலையில்லாதனவற்றை நிலையென்றுணரும் புல்லறிவாண்மை கடைன்னு புல்லறிவுங்கிற நிலையில்லாத உலக விஷயங்களை நிலையானதா இருக்கும் நினைக்கிறது புல்லறிவு. அப்ப சரியான அறிவு வருகின்ற பொழுது புல்லறிவானது நீங்கி விடுகிறது. சரியான அறிவு என்னது? மெய்ப்பொருள் அறிவு. மெய்ப்பொருளை பற்றிய அறிவு. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அப்ப எல்லாவற்றிலும் மெய்ப்பொருளாக இருக்கின்றான் இறைவன் என்று புரிந்து கொண்டு அந்த இறைவனையே அடைய வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளை கொண்டவர்களுக்கு அறிவு ஒன்றாக இருக்கின்றது. மாறாக அடுத்த வரி, யாகா புனக இதரா புத்தயக யாசாம் சாக்காபேத பிரச்சாரவசாத் அனந்தஹ அபாரஹ அனுபரதஹ சம்சாரஹ நித்யப்ரததஹ விஸ்தீர்ணஹ பவதி. பிரமாணஜனித விவேக புத்தி நிமித்தவசாச்ச உபரதாசு அனந்த பேத புத்திஷு சம்சாரஹ அபி உபரமதே. புனக யாகா புனக இதரா புத்தயக, மற்ற புத்தி இந்த உலக விஷயங்களை குறித்து முக்கியமாக கர்ம காண்டத்தை குறித்த புத்தி. அதுதான் இங்க பிரதானமா சொல்றார். வேதத்தினுடைய பூர்வ பாகம் கர்ம காண்டம் என்ன இருக்கு, கர்மத்துல எண்ணற்ற சாக்கைகள் இருக்கு, அதுல எண்ணற்ற விஷயங்களை பற்றிய அறிவானது இருக்கின்றது, பல கர்மாக்களை பற்றிய ஞானமானது அதுல சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு விஷயம் என்னது? எண்ணற்ற போக விஷயங்கள். அதனால போக விஷயங்கள் எண்ணற்றதா இருக்கு. அப்ப அதை பற்றி சொல்லக்கூடிய சாஸ்திரங்கள் எண்ணற்றவையாக இருக்கின்றன. அதனால வேதத்துல இருக்கக்கூடிய பலவிதமான அறிவுகள். அதனால சாக்கா பேத பிரச்சாரவசாத் அனந்தக முடிவில்லாதது, அபாரக எல்லையற்றது, அபாரம் பாரம்னா கரை கரையற்றது, அனுபரதக சம்சாரக சம்சாரமானது நீக்க முடியாததாக, சம்சாரத்தை ஒடுக்காததாக, விரிவுபடுத்துவதாக, விரிவுபடுத்துவதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த பல விதமான விஷயங்களை குறித்த அறிவை பிரமாண ஜடித விவேக புத்தி நிமித்த வசாச்ச உபரதாசு அனந்த பேத புத்திசு சம்சாரக அபி உபரமதே. அனந்த பேத புத்தியா இருக்கக்கூடிய சம்சாரமானது பிரமாணத்தினால தோன்றுகின்ற இந்த ஒன்றேயான நிச்சயமான ஞானத்தினால் நீக்கப்படுகின்றது. அதனால எல்லா பேத புத்திகளும் எந்த ஒன்றேயான ஞானத்தினால் நீக்கப்படுகின்றதோ அந்த ஒன்றேயான ஞானம் நிச்சயமானது. அது இந்த யோகிகளிடத்தில் இருக்கக்கூடியது. அதான் சொல்ற. அதனால எந்த ஞானத்தினால் சம்சாரமானது முடிவடைகின்றதோ அந்த ஒரே ஞானத்தை யோகிகள் சாங்கியர்கள் கை கொண்டிருக்கிறார்கள். அதான் விஷயம். அதான் இந்த ஒரு வாக்கியம் கொஞ்சம் இதானது, திரும்ப அப்புறம் நான் சொல்றேன். அடுத்த வரி இதில் முடிச்சிருவோம். அதை முடிச்சுட்டாக்கா அதுக்கப்புறம் அதோட சுருக்கமா என்னன்னு பார்க்கலாம். தாகா புத்தயக பகுஷாக்கா பஹ்வயக ஷாக்கா யாசாம் தாகா பகுஷாக்கா பகுபேதாः இதி ஏதத் பிரதிஷாக்கா பேதேன ஹி அனந்தாः ச புத்தயः கேஷாம் அவ்யவசாயினாம் பிரமாணஜனித விவேக புத்திஹி
விவேக புத்தி ரஹிதானாம் இத்யர்த்தः. அது பகுஷாக்கா அப்படின்னு 2வது வரைக்கும் அர்த்தம் கொடுக்குறார். பகுஷாக்காங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா, பஹ்வயக ஷாக்கா யாசாம் தா பகுஷாக்காக, யாருடைய அறிவானது பலவாக இருக்கின்றதோ, பல பிரிவுகளை உடையதாக இருக்கின்றதோ, அவர்களுக்கு அது பகுஷாக்கா, அந்த அறிவு பல கிளைகளை உடைய அறிவு. எந்த அறிவானது பல கிளைகளை உடையதாக இருக்கின்றதோ அந்த அறிவானது பல கிளைகளை உடைய அறிவு. அவ்வளவுதான், அதுதான் அர்த்தம். எந்த அறிவுல பல பிரிவுகள் இருக்கோ அந்த அறிவுக்கு பல பிரிவுகளை உடைய அறிவு என்று பெயர். அந்த அறிவை உடையவர்களுக்கு அந்த பெயர் இருக்கு. சயின்ஸ்னு பிரிச்சுக்கிட்டே போறானே, அதுக்குள்ளன்னு பிரிச்சுக்கிட்டே போறான். புதுசா வருஷம் புதுசா கோர்ஸ் ஆரம்பிக்கிறான். அதற்குள்ள எவ்வளவோ கோர்சஸ் புதுசா. ஏஐனா ஏஐக்குள்ள 10 கோர்ஸ் வச்சிருக்காங்க. மாதிரி ஒன்னொன்னுலயும் புதுசா கோர்ஸ் வந்துகிட்டே இருக்கு, கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கு, முடிவில்லாம போயிட்டு இருக்கு. இப்ப அறிவியல்ல இது முடிவில்லை, போயிட்டே இருக்கலாம். ஆனா ஆத்ம ஞானம் என்னன்னா, 100 உபனிஷத்து இருந்தாலும் 1000 உபனிஷத்து இருந்தாலும் ஒரே சப்ஜெக்ட் தான், ஒரே டாபிக் தான். ஆத்ம ஞானத்துக்கு ஒரே சாஸ்திரம் தான். அது பல பேர்கள்ல பல நூல்களா இருந்தாலும் பல நூல்களுடைய விஷயம் ஒன்றாகத்தான் இருக்கு. ஏன்னா விஷயம் ஒன்றுதான், அதை தெளிவுபடுத்துவதற்கான ஞானம் ஒன்றுதான். விஷயம் நிச்சயமானதா இருக்கிறதுனால அதை பற்றிய ஞானமும் நிச்சயமானதா இருக்கு. அதனாலதான் அது எவ்வளவு காலமானாலும் எவ்வளவு யுகங்களானாலும் மாறாததாக இருக்கின்றது. இந்த லௌகிக்க விஷயத்தை பொறுத்த வரைக்கும் விஷயம் அனித்தியம்ங்கிறதுனால அதை பற்றிய ஞானமும் அனித்தியம், மாறிக்கொண்டே இருக்கின்றது. வருஷம் சிலபஸை மாத்துறான், இல்லை 10 வருஷத்துக்கு ஒருக்க அவுடேட்டட்னு அப்பப்போ அப்டேட் பண்றான். ஆனா உபனிஷத்தை அப்டேட் பண்ண வேண்டியதான்னா ஒன்றும் கிடையாது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி மகான்கள் ரிஷிகள் என்ன படித்தார், யாக்ஞவல்கள் என்ன படித்தாரோ என்ன சொன்னாரோ அதே விஷயம்தான், அதே ஞானம் தான் இன்றைக்கும். அதனால ஒரு முமுட்சுவுக்கு பாதை ஒன்றே ஒன்றுதான், மோட்ச மார்க்கத்துல பாதை ஒன்றே ஒன்றுதான், பல மார்க்கங்கள்ங்கிறது இல்லை. அதனால முமுட்சுவோட நிச்சயம் அதனால என்னன்னா ஒன்னே ஒண்ணுதான், மோட்சத்தை அடைய வேண்டும்ங்கிற ஒரே நிச்சயம். அதான் சொல்ற பகுஷாக்கான பல பிரிவுகளை உடைய அறிவு. பகுபேதான்னு அர்த்தம். பகுஷாக்கான பகுபேதா இத்யேதத்து இது ஏதத்து பிரதி சாக்கா பேதேன யனந்தாஷ்ட புத்தயக. ஒவ்வொரு சாக்கா பேதத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு பிரிவுக்குள்ளேயும் முடிவற்ற விஷயங்கள் இருக்கு, அனந்தமாக இருக்கின்றது. அந்த துறை, ஒரு துறையை எடுத்துக்கொண்ட பல துறைகள் இருக்கு, அந்த ஒரு துறையை எடுத்துக்கொண்ட அதற்குள்ள பல பிரிவுகள் என்று முடிவில்லாமல் போய்கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கக்கூடிய அறிவுகள் அநேகம். கேஷாம் யாருக்கு, அவ்யவசாயினாம், விவசாயம் இல்லாதவர்களுக்கு, நிச்சயத்தன்மை இல்லாத அறிவுடையவர்களுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்றார், பிரமாண ஜனித விவேக புத்தி ரஹிதானாம் இத்யர்த்தக. பிரமாணத்தினால தோன்றக்கூடிய விவேக புத்தி இல்லாதவர்களுக்கு பலவிதமான அறிவானது இருக்கின்றது, பல கிளைகளை உடைய அறிவானது, பல பிரிவுகளை உடைய அறிவானது இருக்கின்றது, பல விஷயங்களை பற்றிய அறிவானது இருக்கின்றது. சுந்தராஜ சர்மாவோட தமிழாக்கம் பார்க்கலாம். இதுல 42, 42, 43 நிச்சய புத்தி ஒன்றுதான், அநேகம் அன்று. சாங்கியத்தை பற்றியும் யோகத்தை பற்றியும் கீழே கூறியுள்ள புத்தி லட்சணம் வருமாறு. புத்தி லட்சணம், சாங்கியம் யோகம் பற்றிய புத்தி லட்சணம் என்னன்னா, ஒன்று நிச்சயம், நிச்சயமான ஒன்று என்பது. அதான் முதல் வரி சொல்லுது. குருநந்தன, இங்கு நிச்சயத்தன்மையை உடைய புத்தி ஒன்றுதான். உறுதியற்றவர்களுக்கு புத்திகளோ அளவில்லாதனவாய் பல கிளைகளை உடையன. அதனால இதுதான் என்னுடைய லட்சியம் என்று தெளிவான புத்தி இல்லாதவர்களுக்கு, நிச்சயத்தன்மை இல்லாதவர்களுக்கு எண்ணற்ற விஷயங்கள் இருக்கு, விஷயங்களை குறித்த புத்தி இருக்கு. இஸ்கான்னா உலகத்துல பல நாடுகள்ல இஸ்கான்கிற அமைப்பு இருக்கு. அதுல பல படித்தவர்கள் இருக்காங்க, எல்லா துறையிலையும் சிறந்தவர்கள் இருக்காங்க, சாமானிய மக்களும் இருக்காங்க.
என்னடா வேலைன்னா ஒரே வேலை தான். பகவான் நாமத்தை சொல்ற ஒரே வேலை தான். அது எங்க இருந்தாலும் உலகம் முழுக்க எத்தனை கோயில் கட்டினாலும் ஆண் பெண் எத்தனை பேர் யாரு பேர் வந்தாலும் ஒரே விஷயம், ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அவ்வளவுதான். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அது டியூனை வேணாம், டியூனை கூட மாத்துறது இல்லை, ஒரே டியூன் தான், ஒரே ராகம் தான், ஒரே மந்திரம் தான். அதேதான் வாழ்நாள் முழுக்க அதை எவ்வளவு ஆவர்த்தி ஜபம் பண்ண முடியுமோ ஜபம் பண்ணி கொண்டே இருன்னா அது மோட்சத்தை தரும். ஒரே ஒரே நிச்சயம்தான், குழப்பமே கிடையாது. இதுவா அதுவா இப்படியா அப்படியாங்கிற எந்த குழப்பமும் கிடையாது. ஒரே பாயிண்ட் தான், ஒரே விஷயம்தான். அதை அபியாசம் பண்ணணும். அதான் ஆன்மீகத்துல அதான் ஏதோ ஒன்றை பிடித்து கொண்டு தொடர்ந்து அபியாசம் பண்ணா அது நிச்சயமான ராமநாமத்தை சொல்றதுன்னா சொல்லிக்கொண்டே இரு, வேற எதுவும் கிடையாது, வேற எந்த குழப்பமும் கிடையாது. இதுவா அதுவா, இதுக்காக அது அதுக்காக இதுங்கிறதெல்லாம் கிடையாது. இப்ப ஆன்மீகத்துக்குள்ள இருக்கிறவர்களே ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கோயிலுக்கு போயிட்டு இருக்கான். இதுக்கு இந்த பரிகாரத்துக்கு இந்த கோயில், வெள்ளிக்கிழமை அந்த கோயில், சனிக்கிழமை இந்த கோயில் பெருமாள் கோயில், அப்புறம் செவ்வாய்க்கிழமை முருகன் கோயில். என்னன்னா இவனுடைய லௌகிக்க விஷயங்கள் தேவைகள் வேற வேறையா இருக்கு. இவன் பக்தியில இருக்கிறானே ஒழிய இவனுடைய நிச்சயமான புத்தி ஒன்னா இல்லை, பலவா இருக்கு. இவனுக்கு பையனுக்கு வேலை கிடைக்கணும், அப்புறம் பொண்ணு கிடைக்கணும், குழந்தை இல்லைன்னா குழந்தை கிடைக்கணும், பணம் இல்லைன்னா பணம் கிடைக்கணும், வேற பிரச்சனைகள் இருந்தா பிரச்சனை தீரணும், வெளிநாட்டுக்கு போறதுக்கு விசா கிடைக்கணும், எல்லாமே கடவுள் தான். அதனால இத்தனை தேவைகள் இருக்கு. அதற்கு கடவுளை ஒரு சாதனமா பயன்படுத்தி கொண்டு இருக்கிறான். அதனால அதுக்கு ஒவ்வொரு இடத்துக்கு போய் ஒவ்வொரு ஸ்தலத்துக்கு போய் ஒரு பரிகாரம் பண்ணி கொண்டு இருக்கிறான். அங்க பகு ஷாக்கா எங்க அவன் புத்தியில இருக்கு. புத்தியில பலவிதமான ஆசைகள் இருக்கிறதுனால அதற்கு பலவிதமான வழிமுறைகள் பரீட்சித்து பார்க்கிறான். அதனால கடவுள்கிட்டையும் பல கடவுள், அப்புறம் லௌகிக முயற்சிகள்லையும் பலவிதமான முயற்சிகள் எல்லாத்தையும் செய்து கொண்டு இருக்கிறார். ஆனா கடவுள் தான் ஒரே லட்சியம்னு இருக்கிறவனுக்கு எத்தனை வாழ்க்கை, எத்தனை தேடுதல்னா ஒன்னே ஒண்ணுதான். கடவுள் சாதனமா இருந்தா அநேக கடவுள்னா, கடவுள் சாத்தியமாக இருந்தால் கடவுள் தான் எனக்கு ஒரே லட்சியம் தான். மற்ற உலக விஷயங்களை லட்சியமா வைத்து கொண்டு அதற்கு கடவுள் சாதனம்னு இருக்கிறவன் அநேக கடவுள்களை வணங்கி கொண்டு இருக்கிறான். அநேக கோயில்களுக்கு போறது, என்னெல்லாம் பரிகாரம் இருக்கோ அந்த பரிகாரத்தையும் பண்றது எல்லாம் பண்றான். இங்க சரியா இல்லைன்னா பக்கத்து கோயிலுக்கும் போய் பார்க்கலான்னா, பக்கத்து சர்ச்சுக்கும் கொஞ்சம் போய் பார்க்கலாம், அவர் ஏதாவது காப்பாற்றுவாரா, கை கொடுப்பாரா அப்படின்னு அங்கேயும் எட்டி பார்க்கறான். அவ என்னது, இவனுடைய புத்தி பலவா இருக்கு, இவனுடைய தேவை இவனுடைய ஆசையானது பலவாக இருக்கின்றது. அதற்கு கடவுளை சாதனமாக வைத்து கொண்டிருக்கிறார். அப்ப அவர்களுடைய நிச்சயம் இல்லாத புத்தி உடையவர்கள். அதான் சொல்றார் அவ்யவசாயினாம்னா, எது தனக்கு தேவைன்னு அவனுக்கு தெரியல, எது நம்மளுடைய பரம புருஷார்த்தம்ங்கிறதே அவனுக்கு புரியல. வாழ்க்கையில எனக்கு என்ன தேவை, நான் எதை தேடிக்கொண்டு இருக்கிறேன், எனக்கு எது நிறைவை தரும் நிம்மதியை தரும்ங்கிறதே தெரியல அவனுக்கு. அதனால இதுக்கு இப்போ இது கிடைச்சா நிம்மதி வரும்னு அதுக்கு போறான், அது இல்லைன்னா அடுத்தது, அது இல்லைன்னா அடுத்ததுன்னு தேடிக்கொண்டே இருக்கிறான். ஆனா தான் தேடுவது தனக்கு தேவையானது இதுதான் நிச்சயம் உடையவர்கள் ஒரே குறிக்கோளை ஒரே அறிவை உடையவர்களாக இருக்கிறார்கள். அதனால அதுதான் கர்ம, அதான் யோக மார்க்கம். அந்த நிச்சயம் என்னது, இறைவன் தான். இந்த உலக விஷயங்கள்ல எந்த ஒரு நிறைவை நிம்மதியை தேடிக்கொண்டு இருக்கிறனோ அந்த நிறைவு நிம்மதி இறைவன் ஒருவனால தான் கிடைக்கும் என்று தெளிவை அடைந்தவர்கள். அதான் மோட்ச மார்க்கம். அதாவது ஸ்ரேயஸ் மார்க்கம்ங்கிறார். ஸ்ரேயஸ் மார்க்கம்ங்கிறது ஆன்மீகம் அப்படின்னாக்கா இறைவன் தான் நமக்கு முழுமையான நிறைவை நிம்மதியை தரத்தக்கவர். நாம் அடைய வேண்டிய ஒரே இலக்கு ஒரே லட்சியம் இறைவன் தான்ங்கிற தெளிவு இருந்தா அப்பதான் மோட்ச மார்க்கத்துல நம்ம இருக்கிறோம்னு அர்த்தம், ஸ்ரேயஸ் மார்க்கத்துல இருக்கிறோம்னு அர்த்தம். இல்லைனா ஆன்மீகவாதின்னு சொல்லி கொள்ளலாம், ஆன்மீகத்துல இருக்கலாம், நான் ஆஸ்திகன், எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு, பக்தி இருக்குன்னு இருக்கலாம். ஆனா கடவுள் ஒரு சாதனமாக மட்டும் இருக்கிறார். எதற்கு, உலக சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு. ஆனா இவனுக்கு லட்சியம் கடவுள் இல்லை, உலக சுகம்ங்கிறதா லட்சியம். அத தன்னுடைய முயற்சியோடு இறைவனுடைய துணையும் வேண்டி பிரார்த்தனை பண்ணுகிறான். ஆனா முமுட்சுவுக்கு என்னது, உலக விஷயம்ங்கிறது லட்சியம் இல்லை, அது அனித்தியமானது, பொய்யானது, மாயையானதுங்கிற விவேகம் இவனுக்கு இருக்கு, அதுல வைராக்கியம் இருக்கு. அதனால இவனுக்கு ஒரே லட்சியம் இறைவன் தான். அதனால இறைவன் சாதனம் அல்ல, இறைவன் சாத்தியம். இறைவன் தான் நான் அடைய வேண்டிய ஒரே குறிக்கோள் என்று இருக்கின்றான். அதனால அதற்கான சாதனைகளும் அவனுடைய முயற்சி அவனுடைய நிச்சயம் புத்தி ஒன்றா இருக்கு. ஆகவே அவன் இப்படி அப்படி அங்க இங்கன்னு போறதில்லை,
தொடர்ச்சியா ஒரே சாதனைகளை செய்கின்றான், ஒரே குறிக்கோளோடு ஒரே சாதனைகளை தொடர்ந்து செய்கின்றான். அந்த சாதனைகள் பல படித்தரங்கள்ல இருக்கு, அது வேற, அதெல்லாம் ஒன்றுக்கொன்று முரணானது கிடையாது. சாதனைகள்னு வர்ற பொழுது அதுலேயும் பல சாதனைகள் நம்ம இந்து தர்மத்துல சொல்லுகின்றோம். அந்த சாதனைகள் பல படித்தரங்கள்ல சொல்லுகின்றோம். அதனால லட்சியம் ஒன்றுதான், குறிக்கோள் ஒன்றுதான். அதை அடையிறதுக்கான அந்த வழிமுறைகள் பல படிகள்ல பல நிலைகள்ல இருக்கு. அதை சாஸ்திரம் தெளிவா சொல்லுகின்றது. ஆனா லௌகிக்க லட்சியம் உடையவனுக்கு லட்சியமே பல, அதனால சாதனைகளும் பல. இருவேறு உலகத்து இயற்கைனா அதான் சொல்றார், இருவேறு உலகத்து இயற்கை. அங்க லட்சியம் அநேகமா இருக்கு, அதனால அந்த லட்சியத்துக்கான சாதனைகள் அநேகமா இருக்கு. இங்க ஆன்மீகத்துல லட்சியம் ஒன்றே ஒன்றுதான், இறைவன் என்பதுதான். அந்த லட்சியத்தை அடைவதற்கான சாதனையும் ஒன்றுதான், ஆனா அந்த சாதனை பல படிநிலைகள்ல இருக்கு. அதுலதான் நம்ம வலச்சரியை, கிரியை, யோகம், ஞானம் அல்லது கர்ம யோகம், அப்புறம் பக்தி யோகம், ராஜயோகம், ஞான யோகம்னு பல படிகள்ல வைத்திருக்கிறோம். மலை சிகரத்துக்கு போறது அப்படிங்கிறது லட்சியம். சிகரம்ங்கிறது எத்தனை? ஒரே சிகரம் தான், ஒரே சிகரம் தான் இருக்கு. அதை போறதுக்கு அதுதான் லட்சியம். ஆனா அதை போற பொழுது தொடர்ச்சியா அப்படியே பயணப்பட முடியாது, அங்கங்க நின்று கொஞ்சம் ஓய்வெடுத்து அப்புறம் பயணப்படுறதுன்னா. அதனால ஆரம்ப நிலையில முதல்ல நடந்து போறோம். இங்க இருந்து கைலாசத்துக்கு போறதுனாக்கா நம்ம ஊர்ல இருந்து கிளம்பிப்பா, லட்சியம் ஒண்ணுதான், கைலாசத்துக்கு போறதுங்கிற லட்சியம் ஒன்றுதான். ஆனா அதை பல நிலைகள்ல செய்ய வேண்டி இருக்கு. நம்ம ஊர்ல இருந்து நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்டுக்கோ ரயில்வே ஸ்டேஷனுக்கோ போகணும், அப்புறம் அங்க இருந்து சென்னைக்கு போகணும், அப்புறம் டெல்லிக்கு போகணும், அல்லது வேற எங்க ஃப்ளைட்லயோ ட்ரெயின்லயோ போய் அதுக்கு மேல அங்க இருந்து ஜீப்ல போகணும்னா ஜீப்ல போகணும், அதுக்கப்புறம் நடந்து போகணும். இப்போ பல படிநிலைகள்ல இருக்கு. எடுத்த உடனே நேரம் அங்க போயிட முடியாது, பல படிநிலைகள்ல அந்த லட்சியமானது இருக்கின்றது. அதனால இந்து மதத்துல லட்சியம் ஒன்றுதான், சாதனங்கள் அந்த வழிமுறைகள் அதனுடைய படிநிலைகள் வேற வேற. அதான் இங்க பகவத்கீதை முழுக்க பகவான் சொல்ல வர்றார். கர்மயோகம் ஞான யோகம் ரெண்டும் வேறு வேறானது கிடையாது, ஒரே லட்சியத்தை நோக்கிய இரண்டு நிலைகளான இரண்டு நிலைகள், இரண்டு படிகள் என்பதை தெளிவுபடுத்துறார். ஏன்னா ஆன்மீகத்துக்குள்ளேயும் பல கடவுள் பல பாதைகள்னா பல மார்க்கம்னா நீங்க எந்த மார்க்கத்துல இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறான். பல மார்க்கத்துல ஆன்மீகத்துல இருக்கக்கூடியவர்களே அவன் ஒரு அமைப்புல இருக்கிறா, இன்னொரு அமைப்புல இருக்கிற பார்த்து நீங்க எந்த ஸ்டேஜ் எந்த மார்க்கத்துல இருக்கீங்கன்னா அப்படியெல்லாம் சாஸ்திரம் சொல்லலை. அதனால சாஸ்திரத்தை படித்து தெளிவான நிச்சயம், அதனால பாபா இங்க ஆச்சாரியர் தெளிவா சொல்ற, பிரமாண ஜனித விவேக புத்தி ரஹிதானாம்னு சொல்லிடுற. இந்த பிரமாண ஜனித விவேக புத்தி இல்லைன்னா ஆன்மீகத்துக்குள்ள இருக்கிறவர்களும் அநேக லட்சியங்களை கொண்டவர்களாக அவ்வியவசாயிகளாக இருப்பார்கள். பல பிரிவுடைய புத்தி உடையவர்களாக இருப்பார்கள். பிரமாண ஜனிதமான விவேகம் ஒன்னே ஒண்ணுதான், அது ஒரே நிச்சயத்தை கொண்டது, ஒரே லட்சியத்தை கொண்டது. அதனால இந்த வாக்கியம் ரொம்ப முக்கியமானது. சாஸ்திர பிரமாணம்ங்கிறது சாஸ்திரம். சாஸ்திரமே படிக்காம சாஸ்திர ஸ்ரத்தை இல்லாம நிறைய பேர் ஆன்மீக சாதனைகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள். நிறைய குருமார்களும் அப்படி இருக்கிறார்கள். அதனால்தான் ஒவ்வொருத்தரும் தனித்தனியா சாதனையில சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆனா சம்பிரதாயமா சாஸ்திரத்தை ஆதாரமாக கொண்ட குருமார்கள் அநேகம் இருந்தாலும் அவர்கள் சொல்ற விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். சாஸ்திரத்தை பிரமாணமாக கொண்டு பரம்பரையா வரக்கூடிய குரு சிஷ்ய பரம்பரையோட வரக்கூடிய மடங்கள்ல சொல்லக்கூடிய சாதனைகள் ஒன்றே ஒன்றுதான். அது எந்த குருவா எடுத்தாலும் பரம்பரையா வந்தாக்க, சிங்கேரி மடத்துக்கு போனாலும் அதே தான், அங்க உபனிஷத் கேட்டாலும் அதே தான், இல்ல தயான்சாமிகிட்ட போய் கேட்டா அதே தான், இல்ல அவர்களுடைய சிஷ்யர்கள்ட்ட கேட்டா அதே தான், சின்மயா மிஷன் போனா அதே தான். அதனால அப்படின்னப்ப லட்சியம் ஒண்ணுதான், சாதனை ஒண்ணுதான். பரம்பரையா வர்ற பொழுது எந்த மாறுபாடும் கிடையாது. அதனால எந்த சம்பிரதாயத்துல எந்த குருவுல இருந்தாலும் அத்வைத சம்பிரதாயத்துக்குள்ள பரம்பரையா வந்த மடங்கள்ல போய் பார்த்தா சொல்ற உதாரணங்கள் வேறையா இருக்கலாம், சொல்ற அந்த லாங்குவேஜ் வேறையா இருக்கலாம், ஆனா விஷயம் ஒன்றே ஒன்றுதான். அதுல எவ்விதமான மாறுபாடும் கிடையாது. அங்க ஒரு 3 வருஷம் படிச்சுட்டு இன்னொரு மடத்துல போய் 3 வருஷம் படிச்சாலும் அதே தான், எந்த மாற்றமும் இல்லை. ஆனா அப்படி சம்பிரதாயமா இல்லாம பிரமாண ஜனிதமா இல்லாம வரக்கூடிய குருமார்கள் ஒவ்வொருத்தரும் சம்பந்தம் இல்லாம தனித்தனி மார்க்கமா சொல்றாங்க. அங்க போயிட்டு இன்னொரு குரூப்புக்கு போனாக்கா தலையை சுத்தம், அவன் சொன்னதெல்லாம் தப்புன்னு இவன் சொல்லுவான்.
இங்க அப்புறம் இவன் சொல்றலாம் தப்புன்னு அவர்கள் சொல்லுவார்கள். அது ஒன்றுக்கொன்று முரணானதாக இருக்கின்றது. ஆனா சம்பிரதாயமா பிரமாணத்தை வேதம் சாஸ்திரத்தை பிரமாணமா வைத்திருக்கக்கூடிய மடங்கள் உலகம் முழுக்க எங்க வேற வேற பரம்பரையில இருந்தாலும் அது ஒரே விஷயத்தை தான் சொல்லுது, ஒரே சாதனா முறையைத்தான் சொல்லுகின்றது. அதுல எவ்விதமான மாற்றமும் இல்லை. ஏன்னா நிச்சயம் ஒன்றுதான், வழிமுறையும் ஒன்றுதான். அதனால பிரமாண ஜனித்த விவேக புத்தி ரஹிதானாம் அவ்யவசாயினாம், அவர்களுக்கு தான் அநேக குழப்பங்கள். அதனால ஆன்மீகம் இல்லாமலும் குழப்பத்துல இருக்கிற லௌகிகம் அர்த்த காமம் தான் லட்சியம்னு இருக்கிறவர்களும் பலவிதமான லட்சியங்களை கொண்டு அதனால பலவிதமான மார்க்கங்களை பின்பற்றி பலவிதமான அறிவு நிலையை உடையவர்களாக, அறிவு பிரிவுகளை உடையவர்களாக, பேத புத்தி உடையவர்களாக இருக்கிறார்கள். ஆன்மீகத்துல இருக்கக்கூடியவர்களும் சாஸ்திர பிரமாணம் இல்லாத சம்பிரதாயத்துல இருந்தாக்கா அவர்களும் பலவிதமான குழப்பங்களோட இருக்கிறார்கள். அதெல்லாம் பார்த்து கொள்ளணும். அதனால சம்பிரதாயம் முக்கியம், சாஸ்திர பிரமாணம்ங்கிறது முக்கியமானது. பிரமாண ஜனித்த விவேக புத்தி ரஹிதானாம் அவ்யவசாயினாம் பகுஷாகா, அவர்கள் அனந்தாக முடிவில்லாத கிளைகளை கொண்ட அறிவை உடையவர்கள். ஆனா மோட்ச மார்க்கத்துல இருக்கிறவர்களுக்கு ஒரே ஒரு குறிக்கோள் தான், ஒரே ஒரு புத்தி தான், ஒரே அறிவு தான். அதுக்கப்புறம் இந்த கர்ம காண்டம், முக்கியமா கர்ம காண்டத்துல இருக்கக்கூடியவர்கள் ஏஷாம் விவசாயாத்மிகா புத்திஹி நாஸ்தி தே என்று அடுத்த ஸ்லோகத்துக்கான அவதாரிகை. அடுத்த 42, 43, 44 மூன்றும் ஒரே கருத்தை கொண்டிருக்கக்கூடிய ஸ்லோகங்கள். அந்த மூன்றுக்கும் சேர்த்து முகவுரை இது. யாரு விவசாயாத்மிகா படிக்கலாம். ஏஷாம் விவசாயாத்மிகா புத்திஹி நாஸ்தி தே, எவர்களுக்கு நிச்சயமான புத்தியானது இல்லையோ, நிச்சயமான ஒற்றை லட்சியத்தை கொண்ட புத்தியானது யாருக்கு இல்லையோ, நேற்று சொன்ன அவ்யவசாயி சொன்னாரு, அவ்யவசாயிகள் எப்படி இருப்பார்கள் அப்படிங்கிறது சொல்லப்படுது. கர்மகாண்டம் லௌகிக்க லட்சியங்களை பிரதானமாக பிரச்சாரம் செய்பவர்கள், அதற்கான சாதனைகளை பிரச்சாரம் சொல்பவர்கள். அது வேதத்தை பிரமாணமாக கொண்டதா இருக்கலாம். இந்த கர்மாவை பண்ணு, அதுக்கு இந்த பலன், சொர்க்கத்துக்கு போகலாம், அல்லது இந்த குழந்தை வேணுமா இந்த யாகத்தை பண்ணு, பணம் வேணுமா அந்த யாகத்தை பண்ணு, தொழில் வெற்றி வேணுமா அந்த யாகத்தை பண்ணுன்னு எண்ணற்ற விஷயங்கள். அதை ரொம்ப அழகா பிரச்சாரம் பண்ணுவான். இதை பண்ணேன்னா உடனே உன்னுடைய எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லுவான். ஜோசியக்கார்ட்ட போனாக்கா அவர் ஒரு பரிகாரம் சொல்லுவார். ஒவ்வொரு ஜோசியக்காரும் ஒவ்வொரு பரிகாரம் சொல்லுவார்கள். அப்புறம் வேற மந்திர தந்திரங்கள்லாம் சொல்ல சாமியார்கிட்ட போனாக்கா அவர் ஒரு பரிகாரம் சொல்லுவார். அதனால இப்படி அவர்களுடைய வாக்கெல்லாம் நம்மை மயக்கக்கூடியதாக, ஏமாற்றக்கூடியதாக இருக்கும் என்பதை அவர்களை பற்றி வர்ணிக்கிறார். அதனால் கர்மகாண்டிகள், அப்புறம் அதாவது முக்கியமா லௌகிக்க விஷயத்தை லட்சியமாக சொல்லக்கூடியவர்கள், லௌகிக்க பலனை கொடுக்கக்கூடிய கர்மாவை சொல்லக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்கள், எப்படி பேசுவார்கள் அதை சொல்றார். அதனால அது ஆன்மீகத்துக்குள்ளேயும் எடுத்துக்கொள்ளலாம், கர்ம காண்டத்திலையும் எடுத்துக்கொள்ளலாம், அது இல்லாம நாஸ்திகத்துக்குள்ளேயும் எடுத்துக்கொள்ளலாம். லட்சியம் இறைவன்கிற லட்சியத்தை விட்டுட்டு அதற்கு கீழே என்ன லட்சியத்தை வைத்து சொன்னாலும் அது ஒரு மார்க்கெட்டிங்கா தான் இருக்கும், ஒரு பிஸ்னஸ் டெக்னிக்கா தான் இருக்கும். அது எப்படிங்கிறத வர்ணிக்கின்றார். அதை நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஸ்லோகத்தை மட்டும் படிச்சு வச்சுக்கோம். யாமி மாம் புஷ்பிதாம் வாச்சம் பிரவதந்த்ய விபஸ்சிதஹ வேதவாதரதாः பார்த்த நான்யதஸ்தீதி வாதினஹ. இங்க ஆச்சாரியர் கர்ம காண்டத்தை பிரதானமா வச்சு சொல்றார் சாஸ்திரியமா. நம்ம இப்ப கலியுகத்துல இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் நமக்கு குழப்பறதுக்கு இருக்கு. எவ்வளவோ பேர் எப்படியெல்லாம் மார்க்கெட்டிங் பண்றாங்க, ஆன்மீகத்தையே எவ்வளவு அழகா மார்க்கெட்டிங் பண்றாங்கிறதெல்லாம் இருக்கு. எல்லாத்தையும் இதுக்குள்ள போட்டுக்கொள்ளணும். அதனால கர்ம காண்டத்தை மட்டும் வைத்து கொண்டு பகவான் சொல்றது வேதத்தோட பூர்வ பாகத்தை கர்மகாண்டிகளை நிந்தனை பண்ணி சொல்லுகின்றார். எல்லாவற்றுக்கும் அது பொருந்தும். பார்க்கலாம் அடுத்த வகுப்புல. ஓம்
प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृततिके नमः। ॐ ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ।